ஜீவநதி ஜீவநதி. ஜீவநதி ஜீவநதி. தொல்லை கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க பல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே. சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் கவலை, குடும்ப பிரச்சனைகள், தனிமை, மனவியாகுலங்கள், பரம்பரை சாபங்கள், நோயின் வேதனை, பில்லி சூனியம் இவைகளால் ஏற்படும் தீராத துயரங்கள், எதுவாயினும் இவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஆம் அன்பான நெஞ்சங்களே, இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தைப்படி தேவ ஆசீர்வாதத்தை பெற அன்புடன் அழைக்கிறோம். மகிழ்ச்சி நிறைந்த ஆராதனை. விடுதலையோடு ஆராதனை செய்யும் மக்கள், வாழ்க்கை நெறியை கற்றுத்தரும் தேவ செய்திகள், ஆலோசனைகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 4 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகிறது. இடம் தொலைபேசி இலக்கங்கள்  கர்த்தருக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஜீவநதி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களிடத்தில் ஜெப தேவைகளை அனுப்புகின்ற உங்களுக்காக நாங்கள் திருச்சபையாக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்கள் குடும்பங்களிலே சமாதானங்களை கட்டளையிடுவார். நீங்களும் விசுவசியுங்கள். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வார். இந்த நிகழ்ச்சியில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தை வாசித்து அதற்கு பின்பாக உங்களோடு கூட இந்த
தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை வாசிக்கின்றேன், கேளுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அருமையானவர்களே, வாசிக்கப்பட்ட அந்த சம்பவத்திலே சகேயு என்று சொல்லப்படுகின்ற ஆயக்காரருக்கு தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சுங்க இலாகா, கஸ்டம்ஸ் என்று சொல்லுகின்றோம். அந்த சுங்க இலாகாவிலே ஒரு தலைவனாக, ஒரு சீஃப் ஆஃபீஸராக இருந்தவன். அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் ஐசுவரியவான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையிலே பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை. ஏற்கனவே பணக்காரன். அதிலும் சுங்க இலாகாவில் வேலை பார்த்தால் அதில் எத்தனையோ விதங்களிலே அவர்கள் வருமானங்களை தேடிக்கொள்வார்கள் என்பது நாம் அறிந்தது தான். ஆகவே இவனுக்கு பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை. சில நேரங்களிலே மனிதர்கள் பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம், பணம் இருந்தால் நாம் நலமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இது முற்றிலும் ஒரு உண்மையான காரியம் அல்ல. நாம் பார்க்கின்றோம், பணம் இருந்தால் கட்டில் வாங்கலாம், அதில் நல்ல நித்திரையை வாங்க முடியாது. பணம் இருந்தால் மருந்துகளை வாங்கி கொள்ளலாம், நமக்கு தெரிந்த டாக்டர்களிடத்தெல்லாம் போகலாம், ஆனால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பணம் இருந்தால் பிரியமானவர்களே ஒரு அழகான வீட்டை கட்டிக்கொள்ளலாம், ஆனால் அதற்குள் ஒரு குடும்பமாக இருப்பதற்கு தேவனுடைய கிருபை வேண்டும். ஆகவே இப்படி பணத்தால் சாதிக்க முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. இந்த சகேயு என்று சொல்லப்பட்ட இந்த அதிகாரியுடைய வாழ்க்கையிலும் அவன் ஐசுவரியவானாக இருந்தாலும் இவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்கவில்லை. ஆகையினாலே இயேசுவை பார்க்க வகை தேடினான். இவன் கேள்விப்படுகிறான், அநேகர் இயேசுவண்டை போகிறார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள், இருள் நிறைந்த அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சந்தோஷமாக வாழுகிறார்கள், பிசாசின் கட்டுகளிலே அகப்பட்டவர்கள் விடுதலை அடைந்து சந்தோஷமாய் வாழுகிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்ட சகேயு, என் உள்ளத்தில் இருக்கிற இந்த சமாதானம் இல்லாத இந்த ஒரு வெற்றிடத்தையும் இந்த இயேசுவால் தான் நிரப்ப முடியும் என்று அவன் உணர்ந்து கொண்டான். ஆகவே இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பின் குடும்பத்தாரே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம். செல்வம் திரண்டு போய் இருக்கலாம், சேமிப்புகள் மிகுதியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உண்மையான சமாதானம் இருக்கிறதா? உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் இந்த சகேயுவை போல இயேசுவை தேட வகை பார்ப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தந்தருள்வார். சரி, அருமையானவர்களே, இவன் இயேசுவை பார்க்க வகை தேடி போகிறான்.
ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. இவன் குள்ளன் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆக இவன் குள்ளனாக இருந்தபடியினால் இவரால் பார்க்க முடியல. என்ன செய்கிறது? சரி, நமக்கு தான் பார்க்க முடியவில்லையே, இயேசுவைத்தான் தெரியவில்லையே, வீட்டுக்கு போய்விடுவோம் என்று அவன் போய்விடவில்லை. அவன் மனதிலே எடுத்த உறுதியான தீர்மானத்தின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள், அவன் ஓடிப்போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறினான். யோசித்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அதிகாரி, எல்லாருக்கும் தெரிந்தவன், அப்படிப்பட்ட தெரிந்த ஒரு மனிதன் ஓடிப்போய் காட்டத்தி மரத்தில் ஏறினால் யோசித்து பாருங்கள், அந்த ஊரார் எல்லாம் பார்த்திருப்பார்கள். என்னடா இந்த அதிகாரி இப்படி ஓடுகிறானே என்று அவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்திருப்பார்கள். இவனுக்கு சமுதாயம் என்ன சொல்லும், நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள், உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையெல்லாம் இல்லை. இவனுக்கு தேவை இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இவனுக்கு தேவை தன்னுடைய இருதயத்திற்கு ஒரு சமாதானம். இவனுக்கு தேவை தன் வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஆகவே அவன் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம், மற்றவர்கள் எதை குறித்தும் அவன் கவலைப்படாதவனாய் தனக்கு வேண்டிய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் எடுத்த உறுதியான தீர்மானத்திலே முன்னோக்கி ஓடி வெட்கப்படாமல் காட்டத்தி மரத்தில் ஏறுகின்றான் இந்த சகேயு என்கின்ற ஒரு அதிகாரி. என் அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு எப்போவோ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கலாம், எப்போவோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசித்தீங்க, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் நான் ஆலயத்துக்கு போனால் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் யோசித்து பிறர் என்ன நினைப்பார்கள், பிறர் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்தே உங்களுக்கு வரவிருந்த ஆசீர்வாதங்களை தடையாக்கி கொண்டீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய சிந்தை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதை அவர் தர விரும்புகிறார். ஆகையினால் இந்த சகைவை போல யார் பிறர் என்கின்ற கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஒரு உறுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடவும் அவருடைய நன்மைகளை பெறவும் வாஞ்சிப்பீர்களானால் நீங்கள் எடுக்கின்ற தீர்மானம் அவரை காணச் செய்யும். இந்த அதிகாரி ஓடிப்போய் காட்டத்தி மரத்திலே ஏறி பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு தூர வருகிறார், பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள், இயேசு அந்த காட்டத்தி மரத்தினிடத்தில் வந்த பொழுது நின்று அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கின்றார். பாருங்கள், இவ்வளவு பெரிய சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினேன், அவர் நின்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்றும் சொல்லுகிறாரே என்ற இவ்வளவு பெரிய சந்தோஷம். நாம் ஒவ்வொருவருடைய பேரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் கவலைகளை விசாரிக்க யாரும் இல்லை, யாரிடத்தில் சொல்வேன் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களை அறிந்த ஒருவர் உண்டு, நீங்கள் இருக்கிற இடத்தை அறிந்த ஒருவர் உண்டு, உங்கள் பெயரை அறிந்த ஒருவர் உண்டு. அவர்தான் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்முடைய உள்ளம் அவரை தேட வாஞ்சிக்குமானால் அவர் நம்மை அறிவார். இவன் இவ்வளவு வாஞ்சியாய் உறுதியாய் நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்திலும் மற்றவர்களை குறித்து கவலைப்படாத ஒரு தீர்மானம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வெட்கப்படாமல் ஓடி காட்டத்தின் மரத்தில் ஏறுகிற அளவுக்கு அவனுடைய இருதயம் இருந்ததை ஆண்டவர் பார்த்தார். அந்த பார்த்த தேவன் அவனை பேர் சொல்லி, சீக்கிரமாக இறங்கி வா சகைவே, இனி டிலே வேண்டாம், சீக்கிரமாக இறங்கி வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், சீக்கிரமாக இறங்கி வா சகைவே, நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் என்று
இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை, மகிழ்ச்சி தாங்க முடியும். அவன் சீக்கிரமாக இறங்கி, வேதம் சொல்லுகிறது, சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது விந்தையாக இருக்கிறதே, இவனை பேர் சொல்லி அழைத்து, இந்த மனிதனை அழைத்து இயேசு இவனோடு கூட போகிறாரு. எல்லாரும் முணுமுணுத்தார்களாம். வசனம் சொல்லுகிறது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான இந்த மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று முணுமுணுத்தார்கள். அருமையானவர்களே, நம்ம சமுதாயம் ஒதுக்கலாம், உறவினர்கள் ஒதுக்கலாம், நண்பர்கள் ஒதுக்கலாம், தீயவன் என்று ஒதுக்கலாம், தீயவள் என்று ஒதுக்கலாம். ஆனால் இயேசு அவரை தேடுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதே கிடையாது. அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் பாவிகளின் நேசன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு சொன்னார், இப்படி பல தடவைகளில் முன்முணுத்திருக்கிறார்கள் ஜனங்கள். இயேசு சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்கவே வந்தேன். பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, அதுபோல நான் பாவிகளை மனம் திரும்ப வைத்து அவர்களை என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இவன் செய்த அறிக்கையை பாருங்கள். இயேசு வந்தவுடனே இவன் சகேயன் என்று சொன்ன, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் என் சொத்தில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துருந்தேன். ஆண்டவரே, யாரிடத்தில் நான் அநியாயமாக வாங்கியிருந்தால், நான் சுங்க இலாக அதிகாரி, அநியாயமாய் நான் வாங்க வேண்டியதற்கு மேலே வாங்கியிருந்தேன் என்றால் நாளத்தனையாய் அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, வாழ்க்கையில் தவறுகளை சரி செய்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை வேண்டும். இவன் தன் நிலையை உணர்ந்தான், தான் செய்த பாவத்தை உணர்ந்து இயேசு தொட்ட உடனே சொல்லிட்டேன், என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துறேன் ஆண்டவரே, நாளத்தனையாக கொடுத்துட்றேன். $1 வாங்கினா $4 கொடுத்துட்றேன். $1 யாருக்கு கொடுக்க வாங்கியிருந்தேன்னா $4 கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அவன் உணர்ந்தான், இயேசு தொட்டதுனால ஒரு சமாதானம் வர வேண்டுமானால் முழுமையாய் அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மாயவித்தைக்காரர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவர் இருதயத்தை பார்க்கும் பொழுது அதிலே தூய்மை இருக்குமானால் அதை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் உலகம் தர முடியாத சமாதானத்தினாலும் அந்த இருதயத்தை நிரப்புவார். அந்த இருதயம் நிரப்பப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அதை தான் அவன் செய்தான். தன்னை சுத்திகரித்து கொண்டான். பிள்ளையாக வாங்கின எல்லாத்துக்கும் 4 வித்தனையாக கொடுக்குறேன் என்று சொன்ன உடனே தான் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு சகேயுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் தெரியுமா? தன் பாவங்களை அவன் உணர்ந்தான், பிழையான வழிகளை உணர்ந்தான், மனம் திரும்பினான். தொடர்ந்து அந்த பாவ வழிகளில் வாழ அவன் விரும்பவில்லை. ஆகையினால்தான் அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு கவலை, துன்பம், வேதனை என்று வாடிக்கொண்டிருப்பீர்களானால் ஒரு விசை தயவு செய்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாருக்காகிலும் செய்த துரோகங்கள் உண்டா? நீங்கள் யாருக்காகிலும் செய்த ஒரு காரியத்தினால அவர்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டது உண்டா? கொடுக்கல் வாங்கல்கள் செய்ததிலே நீங்கள் பிறரை ஏகிலும் ஏமாற்றியது உண்டா? ஏதாகிலும் நீங்கள் செய்த ஒரு தவறு ஏதோ ஒரு வகையில் பிறரை பாதித்தது உண்டா? அப்படியானால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிவில் நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் முழங்கால் படியிட்டு இந்த தவறுகளை மன்னிக்கும்படி இயேசுவிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். அவரிடத்தில் வேண்டும் பொழுது அவர் அதை மன்னிப்பார். மன்னித்து தெய்வீக பாதுகாப்புகளை, விடுதலைகளை, சமாதானத்தை அவர் கொடுப்பார். அதற்கு முதலாவது நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவரிடத்தில் பாவ மன்னிப்பு
கோர வேண்டும். ஆகையினாலே அதை நாம் செய்வோமானால் ஆண்டவர் இன்றைக்கு சகேவை பார்த்து சொன்ன ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு, நாளைக்கு அல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வீட்டிலே ஒரு தெய்வீக ஒளி வீசும். இன்றைக்கு தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் வண்ணமாக அதை இன்றைய நாளிலே கர்த்தர் செய்ய வல்லவர். இன்று போய் நாளை வா என்று அவர் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் இன்றைக்கு அதை உங்கள் இருதயத்திலே, இன்றைக்கு உங்கள் இல்லத்திலே அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி செய்வோமானால் ரட்சிப்பும் மன மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆகையினாலே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த சகேவை போல வாழ்க்கையின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கள். நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, என் தவறுகளை மன்னியும், நான் செய்த அந்த காரியத்தை மன்னியும் என்று சொல்லி சரி செய்ய வேண்டிய பகுதிகளை சரி செய்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். உறவுகளை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். தீமைகளை விட்டு விலகுங்கள். அப்பொழுது இந்த ரட்சிப்பு, இந்த தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்பங்களை ஆண்டு கொள்ளும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இன்றைய நாளிலே உங்களுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சகேவே சீக்கிரமாக இறங்கி வா என்ற பொழுது அவன் இறங்கி வந்தது மட்டுமில்லை, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரையாகிலும் நான் ஏமாற்றி வாங்கியிருந்தேனானால் நாளத்தனையாய் நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் பாவங்களை, குற்றங்களை உணர்ந்து அதை சரி செய்து கொண்டது போல இந்த வேளையிலும் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும், தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து, தவறுகளை மன்னித்து, ஆண்டவரே, அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து, சகேவே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன தேவன், இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு, ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த சகோதரனுக்கு, ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த சகோதரிக்கு ரட்சிப்பை, உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தையும் கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு தெய்வீக ஒளி இவர்களுடைய இல்லத்தில் பிரவேசிப்பதாக உம் கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. சமாதானமின்மை, பிள்ளைகளால் கவலை, குடும்ப பிரச்சனைகள், தனிமை, மனவியாகுலங்கள், பரம்பரை சாபங்கள், நோயின் வேதனை, பில்லி சூனியம், இவைகளால் ஏற்படும் தீராத துயரங்கள், எதுவாயினும் இவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஆம் அன்பான நெஞ்சங்களே, இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தைப்படி தேவ ஆசீர்வாதத்தை பெற அன்புடன் அழைக்கிறோம். மகிழ்ச்சி நிறைந்த ஆராதனை. விடுதலையோடு ஆராதனை செய்யும் மக்கள், வாழ்க்கை நெறியை கற்றுத்தரும் தேவ செய்திகள், ஆலோசனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 4 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகிறது. இடம் தொலைபேசி இலக்கங்கள்